அனைத்து ஜல்லிக்கட்டு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். 2023 ஜல்லிக்கட்டை விட 2024 ஜல்லிக்கட்டு ஏன் அவ்வளோ மோசமாக போயிட்டுருக்குன்னு தெரியல. 2025 ஜல்லிக்கட்டு நடக்குமா, பர்மிஷன் தருவாங்களான்னு ரொம்ப சந்தேகத்தில் தான் இருக்குது. நான் எதை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருக்கும். மாட்டு உரிமையாளர்கள் பண்ணுறது ரொம்ப மோசம். நான் அந்த வருஷம் பார்த்த வரைக்கும் நான் 13-14 வாடிக்கு போயிருந்தேன். எல்லா ஊர்லேயுமே தள்ளுவாடி தான். லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வாடி நடத்திக்கிட்டு இருக்காங்க கமிட்டிங்க. அதுக்கு நம்ம கொஞ்சம் ஒத்துழைச்சா தான் அடுத்தடுத்த வருஷத்தில் ஜல்லிக்கட்டு நடக்கும். நம்மளே இந்த மாதிரி பண்ணால் அப்போ ஜல்லிக்கட்டுக்கு அழிவாளம் தான் சீக்கிரம் வந்துடும். இந்த வீடியோ எந்த ஊரில் எடுத்தது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நடந்த விராலிமலை ஜல்லிக்கட்டில் எடுத்த வீடியோ தான். படும் மோசம். நம்மளால் ஒரு 2 நிமிஷம் போய் கூட்டத்தில் நிற்க முடியாது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் போட்டு அந்த மாட்டை திணிச்சு சித்திரவதைப்படுத்துறீங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கெல்லாம் பார்த்தோன்னா கண்ணுலாம் கடைஞ்சிருச்சு. கடைசியில் அதிக மாடு கூட இந்த ஜல்லிக்கட்டுக்கு வரல, கம்மியாக தான் மாடுங்க வந்திருக்கு. ஒரு 100 மாடு ஒரு மணி நேரத்தில் அடைக்க வேண்டிய ஜல்லிக்கட்டை ஒரு நாள் ஃபுல்லாக போட்டு மாட்டை மூச்சு விட முடியாமல் திணற வச்சு போட்டு மாட்டை உருட்டி பிரட்டி, உங்களுக்கும் காயம், உங்களுக்கும் கஷ்டம், மாட்டுக்கும் கஷ்டம். ஏன் இவ்வளோ இது பண்ணி அடிக்கிறீங்க அப்படின்னு தெரியல. நாங்கள் நிறையா ஜல்லிக்கட்டு யூடியூப்பரும் நிறையா போட்டு விட்ருக்காங்க, தள்ளுவாடி போடாதீங்க, ஜல்லிக்கட்டு அழிவு காலம் தொடங்க போகுது அப்படின்னு நிறையா தமிழ் ட்ரெண்டிங்கு கலாச்சாரம் காப்போம் நிறைய பேர் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. யாரும் பார்க்குறீங்களா என்னன்னு தெரில. இனிமேலும் வர ஜல்லிக்கட்டுக்காவது திருச்சிக்குள்ளே 10-15 வேடிக்கை இருக்குது. இனிமேலும் வர ஜல்லிக்கட்டுக்காவது முடிஞ்ச அளவு தள்ளுவாடி போடாத ஜல்லிக்கட்டாக பார்க்குவோம். இப்போ நான் ஏன் அந்த பதிவு போகிறேன்னா, வீட்டில் எல்லாம் அவங்கவுங்க புள்ள மாதிரி காளையை வளர்த்து விட்டு இங்கே வந்து சித்திரவதைப்படுத்துறீங்க காளையை. உங்களுக்கே தெரியும். தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படியும் 1-2 பேர் தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். இனிமேலும் வர ஜல்லிக்கட்டுகளில் தள்ளுவாடி போடாமல் நடத்த முடிஞ்ச அளவு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.